தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். உழைப்பாளர் தினத்தை ஒட்டி தபால் துறை மூலம் மருத்துவ காப்பீடு பதியும் முகாம் அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் சுற்றுலா மையங்களை மேம்படுத்தும் வகையில் அதிரடி சலுகைகள், அமைச்சர் லட்சுமி நாராயணன் தகவல். மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் நடைபெற்ற நடிகர் அஜித் குமாரின் பிறந்த நாள் விழா. பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் நேரு. அரியங்குப்பம் பகுதியில் அரசு நூலகம் கட்டும் பணி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி துவக்கி வைத்தார். அருமாத்துபுரம் மேம்பாலத்தில் பாதுகாப்பு இரும்பு வேலிகள் அமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். INTUC சார்பில் மே தின நிகழ்ச்சி புதுச்சேரி மாநில INTUC தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். உழைப்பாளர்கள் தினத்தை ஒட்டி தபால் துறை மூலம் ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான மருத்துவ காப்பீட்டு பதிவு முகாமை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்து உழவர்கரை தொகுதியை சேர்ந்த தொழிலாளர்களுக்கு காப்பீட்டு அட்டையை வழங்கினார். பாஜக மாநில செயலாளர் சரவணன் உழவர்கரை தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். மேலும் மக்களுக்கான தேவைகளை கேட்டறிந்து உடனடியாக அதனை நிறைவேற்றி வருவது மட்டுமல்லாமல் தொகுதி மக்கள் பிரச்சனைகளை உடனடியாக அதிகாரிகளிடம் கொண்டு சென்று உடனடியாக அதற்கு தீர்வு காணி வருகிறார். அந்த வகையில் மே 1 உழைப்பாளர்கள் தினத்தையொட்டி புதுச்சேரி உழவர்கரை தொகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள், மினி லோடு ஓட்டுநர்கள், தூய்மை தொழிலாளர்கள் என 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு பாஜக மாநில செயலாளர் சரவணன் தனது சொந்த செலவில் தபால் துறை மூலம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ காப்பீடு திட்டம் பதிவு செய்யும் முகாமை நடத்தினார். இதில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார். பதிவு செய்த தொழிலாளர்களுக்கு உடனடியாக காப்பீடு அட்டவணையை வழங்கினார். இவ்விழாவில் வாவானந்த் நகர் சரவணன், விஜயபாரதி, மது, உஷா, கோமதி, பிரகாஷ் நடராஜன், முருகன், ஆறுமுகம், கனகலிங்கம், தக்கக்குட்டை ராஜா, ஆண்டனி ஜோசப், அருண், குமரன், ஜோசப், ஆல்பர்ட் ராஜ், வெங்கடேசன், சதாசிவம், பாலாஜி, குமரன், முனுசாமி, ரஜினி, வேலாயுதம், பிச்சவீரன்பேட், கனகு, மாயவன், வீரகுமார், கதிரேசன், அரும்பாத்தபுரம் இளையராஜா, சபரி, திருமுருகன், அரசு அறிவொளி மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஆதரவாளர்கள், தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். உலகின் மிக சிறந்த சுற்றுலா தலமாக 2வது இடத்தில் உள்ள பாண்டிச்சேரியில் சுற்றுலா மையங்களை மேம்படுத்தும் வகையில் அதிரடி சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்தார். ஜிஆர்டி ஹோட்டல்ஸ் மற்றும் ரெசார்ட்ஸின் ஒரு அங்கமான ராடிசன் ரெசார்ட் பாண்டிச்சேரி பே சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராடிசன் ப்ளூ ஹோட்டல்ஸ் மற்றும் சூட்ஸ் ஜிஆர்டி சென்னையில் நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் ஜிஆர்டி ஹோட்டல்ஸ் மற்றும் ரெசார்ட்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி விக்ரம் கோட்டா ஆகியோர் கலந்து கொண்டனர். பிரபல சுற்றுலா இணையதளமான லோன்சி பிளானட்டின் 2025ஆம் ஆண்டிற்கான சிறந்த சுற்றுலா தலங்கள் பட்டியலில் புதுச்சேரி உலகின் மிக சிறந்த சுற்றுலா தலமாக 2வது இடத்தை பெற்றுள்ளது. குறிப்பாக நடப்பாண்டில் இந்தியாவில் இருந்து இடம்பெற்ற ஒரே இடம் இதுதான். லோன்சி பிளானட்டின் சிறப்பு தேர்வான பாண்டிச்சேரியை அனுபவிக்க பயண தொகுப்பை வெளியிட்டு பாண்டிச்சேரியின் உலகளாவிய அங்கீகாரத்தை கொண்டாடுவதற்காக ராடிசன் ரெசார்ட் பாண்டிச்சேரி பே ஒரு புதிய சலுகையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் ஜிஆர்டி ஹோட்டல் சாதாரண அனைத்து கிளைகளிலும் பசுமை கூட்டங்களை தொடங்குவதாக அறிவித்தன. இந்த நிகழ்ச்சியில் விக்ரம் கோட்டா எழுதிய புத்தகமான ஜிஆர்டி பட்டர்ஃபிளை எக்வர்ட் ஜிஆர்டியின் நிலைத்தன்மை பயணம் குறித்த புத்தகம் வெளியிடப்பட்டது. புத்தகத்தை வெளியிட்டு உரையாற்றிய விக்ரம் கோட்டா பாண்டிச்சேரியின் சுற்றுலா மைல்கல்லை கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்வதாகவும் அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் உணர்வுள்ள தங்கள் நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவும் தெரிவித்தார். GREAT பசுமை கூட்டங்கள் மற்றும் லோன்சி பிளானட்டின் தேர்வு சலுகை ஆகியவை நிலையான கண்ணோட்டத்தின் மூலம் பயண அனுபவங்களை மறுபரிசீலனை செய்வதற்கான தேர்வு என்றும் அவர் தெரிவித்தார். இன்னும் சொல்லப்போனால் நான் சொல்கிறது எப்படின்னாக்கா இது முதல் இடத்துல பிடித்திருக்கிறது நான் சொல்வேன். ஏனென்று சொன்னால் முதலிடத்தில் பிடித்தது ஃப்ரான்ஸில் இருக்கிற துலூஸ் என்ற நகரம். ஸோ பொதுவாகவே இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு, அதுவும் குறிப்பாக சென்னையில் இருக்கிறவங்களுக்கு, ஹைதராபாத் இருக்கிறவங்களுக்கு, பெங்களூரில் இருக்கிறவங்கெல்லாம்
புதுச்சேரி அதை எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் இது ஒரு ஃப்ரெஞ்சு மாநிலம், அதாவது ஜவஹர்லால் நேரு சொன்ன மாதிரி இது வந்து விண்டோ ஆஃப் ஃப்ரெஞ்ச் கல்ச்சர் எப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரான்ஸில் இருக்கிற ஃப்ரெஞ்ச் கல்ச்சர் இருக்கிற ஒரு சிட்டி ஃபஸ்ட்டுன்னா அது ஈக்குவலாக இருக்கிற ஃப்ரெஞ்சு கண்ட்ரியில் ரூலில் இருந்த ஒரு 300 இயர்ஸ் ரூலிங்கில் இருந்த பாண்டிச்சேரியை வந்து செகண்ட் சொல்ல முடியாது, இட் இஸ் ஈக்குவல். ஸோ வி ப்ராபப்லி சே தட் இட் இஸ் நம்பர் 1, ஈக்குவல் டு நம்பர் 1. லாஜிக்கலி ஐ எம் ஜஸ்ட் கிளைமிங் தட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆல்சோ. அது இல்லாமல் இன்றைக்கி வந்து புதுச்சேரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது புதுச்சேரியினுடைய நகர அமைப்பு ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக நகரங்கள் வந்து எவ்வளோ சிறப்பாக அமைக்கப்படும் தெரியும். ஒரு ஃபேமஸ் உங்களுக்கு தெரியும், ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் சொல்லுவாங்க. அதே போல் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு பீச். பீச்ன்றது இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து அதை அனுபவிக்காத ஆளே இருக்க முடியாது. பீச் போனால் உங்களுடைய எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் பஸ்ட் அவுட், ஒரு பைசா செலவெல்லாம் பஸ்ட் அவுட் ஆகிற பஸ்ட் அவுட் ஆகிற இடம் ஒரே இடம் பீச் தான். ஸோ அந்த பீச்சை நாங்கள் வச்சுருக்கோம், அதுதான் எங்களுக்கு அந்த பீச்சில் போய் நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் வந்து பாண்டிச்சேரி டூரிசம் வந்து ஒரு 5 இடத்துல பீச்சை டெவலப் பண்ணியிருக்கோம். நம்ம விக்ரம் கோட்டை சொன்ன மாதிரி ப்ளூ ஃப்ளாக் பீச் இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டென்மார்க்கில் இருந்து ஒரு கண்ட்ரி வந்து அவங்க தான் சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்தியாவில் 10 இடத்த வந்து செலக்ட் பண்ணாங்க. அதில் பாண்டிச்சேரி வந்து என்னுடைய வீராம்பட்டம் பீச் வந்து ஒரு ப்ளூ ஃப்ளாக் பீச். மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் நடிகர் அஜித்குமாரின் பிறந்த நாளை ஒட்டி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் தர்பூசணி வழங்கினார். நடிகர் அஜித்குமாரின் 54வது பிறந்தநாள் மே 1ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. சினிமா பிரபலங்கள் முதல் அரசியல் பிரபலங்கள் வரை பத்மபூஷன் விருது பெற்ற அஜித்குமாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் புதுவை மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் நடிகர் அஜித்குமாரின் பிறந்தநாள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இவ்வருடத்திற்கான பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அண்ணா சாலை அருகில் அஜித் பிறந்தநாளையொட்டி கோடை வெயிலால் சிரமத்திற்குள்ளாகும் பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் தர்பூசணி வழங்கி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம், மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கின்ற ரவோத்தமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை வினோத், சுவாமிநாதன், தினேஷ், வினோத், சிவராமன், பழனி, மணி, காமராஜ், மாரிமுத்து, கார்த்திக், டான்சி, சசி, விக்கி ஆகியோர் செய்திருந்தனர். ஆரோவில்லில் நடைபெற்ற தமிழ் செம்மொழி பயிலரங்கில் டெல்லி பல்கலைக்கழகத்தின் இந்திய மொழிகள் மற்றும் இலக்கியத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் பன்முக மொழி ஆய்வாளர்கள் பங்கேற்றனர். ஆரோவில் மத்திய தமிழ் செம்மொழி நிறுவனம் மற்றும் டெல்லி பல்கலைக்கழகத்தின் கூட்டு முயற்சியில் செம்மொழி பயிலரங்கு 10 நாட்கள் நடைபெற்றது. இதில் பஞ்சாப், வங்காளம், மணிப்பூர் உள்ளிட்ட 6 மாநிலங்களைச் சேர்ந்த 15 PhD மாணவர்கள், 2 பஞ்சாபி பேராசிரியர்கள் உட்பட 5 ஆசிரியர்கள், ஹிந்தி, சமஸ்கிருதம், பெங்காலி, மணிப்பூர் மொழி வல்லுநர்கள், ஊடகவியல் படிக்கும் 5 MA மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் சங்க இலக்கியத்தின் பன்முக ஆய்வு குறித்து விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக சிறுபானாற்றுப்படை போன்ற சங்க இலக்கியங்களின் வரலாறு குறித்து விரிவான ஆய்வுகள், சங்க காலத்தில் பாணர்கள் மாட்டு வண்டியில் புதுச்சேரி பகுதிகளில் மேற்கொண்ட பயணங்கள் குறித்து ஆவண ஆய்வு, ஆரண்ய வனப்பகுதியின் செடி கொடி மலர்கள் மரங்கள் போன்ற வரலாற்று முக்கியத்துவம் குறித்து விவாதங்கள் நடைபெற்றன. ஆரோவில் அறக்கட்டளையின் செயலாளர் ஜெயந்தி ரவியுடன் நடந்த உயர்மட்ட சந்திப்பில் மொழி எல்லைகளை தாண்டிய இந்திய ஒற்றுமை குறித்த ஆழமான உரையாடல்கள் நடைபெற்றது. இதில் சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் மொழிகளின் இணைந்த வளர்ச்சி குறித்து விவாதங்கள் இடம்பெற்றிருந்தது. மத்திய அரசு தொழிலாளர் உரிமைகளை பறித்து கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தெரிவித்துள்ளார். மே 1 உலக தொழிலாளர்கள் வர்க்கத்தின் திருநாள். கம்யூனிஸ்ட் பொது உடைமை தத்துவத்தை உலகிற்கு அளித்த காரல் மார்க்ஸ், பெட்டன்ட் ஆகிய 2 மேதைகள் மே 1ஆம் தேதியை தொழிலாளர்கள் தினமாக கொண்டாடப்பட வேண்டும். தொழிலாளர்கள் படுகொலையை நினைவு கூறும் வகையில் மே 1ஆம் தேதியை தீர்மானித்து அதன்படி மே 1ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் தொழிலாளர் திருநாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. தொழிலாளர்கள் 8 மணி நேர வேலையை போராடி பெற்றதை நினைவு கூறும் வகையிலும் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக புதுச்சேரியில் தொழிலாளர் துறை உள்ளதா என்ற நிலையில் உள்ளது.
மத்திய அரசு தொழிலாளர் உரிமைகளை பறித்து வருகிறது, கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொண்டு வருகிறது. சமூக பாதுகாப்பு நிலைநிறுத்தவும் போராடி பெற்ற உரிமைகளை நாட்டவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தொழிலாளர்களுக்கு மே தின வாழ்த்துக்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலம் தெரிவித்துள்ளார். 2025 மே 1ஆம் நாளிலே போராடி பெற்ற உரிமைகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு தொழிலாளி வர்க்கம் தயாராக வேண்டும். புதுச்சேரியிலே லட்சக்கணக்கான பணியாளர்கள், ஊழியர்கள் கடைகளிலே வேலை செய்கிறார்கள், தியேட்டர்களிலே வேலை செய்கிறார்கள், ஹோட்டல்களிலே வேலை செய்கிறார்கள், சிறு சிறு தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறார்கள். இப்படியாக அனைத்து தொழிலாளர்களுக்கும் சமூக பாதுகாப்பு என்பது கிடையாது. எனவே உழைக்கக்கூடிய 2 கரங்களை நம்பி வாழக்கூடிய அந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு சமூக பாதுகாப்பு நிலைநிறுத்துவதற்காக இந்த 2025 மே 1ஆம் நாளில் சபதம் ஏற்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மே தின சூளுரை மட்டுமல்ல, மே தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி சுகாதார மற்றும் நலவழித்துறை சார்பில் உலக மலேரியா தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி சுகாதார மற்றும் நலவழித்துறை சார்பில் உலக மலேரியா தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. பேரணியை சுகாதாரத்துறை இயக்குனர் ரவிச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தேசிய சுகாதார இயக்கக இயக்குனர் கோவிந்தராஜ், குடும்ப நல துணை இயக்குனர் அனந்தலட்சுமி, துணை இயக்குனர் ரகுநாத், மலேரியா திட்ட உதவி இயக்குனர் வசந்தகுமாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இருசக்கர வாகன பேரணியில் சுகாதார உதவியாளர்கள், ஆய்வாளர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து சுகாதாரத்துறை இயக்குனர் ரவிச்சந்திரன் கூறுகையில், மலேரியா உலக நாடுகள் அனைத்திற்கும் இன்றைய சூழலில் பெரும் அச்சுறுத்தலாக விளங்கி வருகிறது. புதுச்சேரியில் கள ஆய்வு நடவடிக்கைகள் மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர்களின் ஒருங்கிணைப்புடன் மலேரியா களப்பணியாளர்கள் கூட்டு முயற்சியால் 2021 5 நபர்களுக்கும், 2022 0 2023 6 நபர்களுக்கும், 2024 4 நபர்களுக்கும் மலேரியா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு முதல் இதுவரை மலேரியா ஏதும் கண்டறியப்படவில்லை. இதனால் மலேரியா இல்லாத புதுச்சேரி என்ற இலக்கை எட்டும் நிலையில் உள்ளது. இந்த ஆண்டு மலேரியா நம்மோடு முடியட்டும் என்ற கருப்பொருள் கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. ஆகையால் பொதுமக்கள் தங்கள் வீடுகளின் மேல்நிலை தொட்டிகள், கீழ்நிலை தொட்டிகளை மூடி வைத்து பாதுகாக்கவும், கிணறு இருந்தால் அவைகளை கொசு புகா வண்ணம் வலையிட்டு கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்த வேண்டும் என்றார். மேட்டுப்பாளையம் பேங்க் ஹியூட் ஹால் திறப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதுவை மேட்டுப்பாளையம் கனரக போக்குவரத்து முனையம் அருகே பிரியதர்ஷினி நகரில் JCR பேங்க்யூட் ஹால் என்ற பெயரில் வரவேற்பு மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினார். அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், அரசு கரடா ஐக்கிய ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, ஜான்குமார், VP ராமலிங்கம், சப்தகிரி சிவக்கொழுந்து, பிரவிடன்ஸ் மால் பிரேம்ராஜ், பவித்ரா ஏஜென்சி உரிமையாளர் தியாகராஜன், பத்திர எழுத்தர் ராமலிங்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் சுதானா குரூப் உரிமையாளர் கிளமெண்ட் ஜோசப், ராஜரத்னம், சுதானா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரபு பெத்தினான், வில்லியனூர் அன்னை லூத் மஹால் பிரகாஷ் புதினான், முத்தையா ஆம்ப்ரோஸ் குடும்பத்தினர், சுதானா குரூப் மேலாளர் ஜெயசங்கர் ஆகியோர் வரவேற்றனர். இந்த புதிய ஹாலின் தரை தளத்தில் 150 பேர், முதல் தளத்தில் 250 பேர் அமரும் வகையில் AC அரங்கும் உள்ளது. மேலும் மணமகன் மணமகள் அறை தனித்தனியே உள்ளது. லிப்ட் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதியும் உள்ளது. ஜிப்மர் ஊழியர் நலசங்கம், பணியாளர் நலசங்கம் சார்பாக மே தினத்தை முன்னிட்டு கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. உழைக்கும் வர்க்கத்தினரின் தொழிலாளர் தினமான மே 1ஐ முன்னிட்டு ஜிப்மர் ஊழியர் நலசங்கம் சார்பாக தலைவர் வேல்முருகன் தலைமையில் ஜிப்மர் ஊழியர்கள் நலசங்க உறுப்பினர்கள் ஜெயக்குமார், கமலக்கண்ணன், நேதாஜி, குணசீலன், மதன் மற்றும் சங்க உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள் சிறப்புரையாற்றினர். மேலும் SC/ST சிறுபான்மையினர் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உட்பட பல்வேறு தொழிற்சங்கம் மற்றும் சங்கத்தின் நண்பர்களும் சேர்ந்து மே தினத்தை ஜிப்மர் ஊழியர் நலசங்கம் கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவாக கிருஷ்ணமூர்த்தி நன்றி உரையாற்றினார். மேலும் மே தின விழாவில் கலந்து கொண்ட SC/ST மற்றும் சிறுபான்மையினர் நலசங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் ஜிப்மர் ஊழியர் நலசங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் தலைவர் வேல்முருகன் நன்றி கூறினார். இதேபோல் காட்டேரிக்குப்பம் பகுதியில் உள்ள புதுச்சேரி பிரதேச ரஜகுலத்தோர் நலசங்கம் சார்பில் மே தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில ரஜகுலத்தோர் தலைவர் ஆறுமுகம் நலசங்க கொடியேற்றி தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்பு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ரஜகுலத்தோர் நலசங்கம் சார்பில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
இதில் மாநில செயலாளர் பலராமன், லாஸ்பேட்டை பெருமாள், ஜீவானந்தபுரம் சின்னராசு, தர்மலிங்கம், மடுகரை பகுதியை சேர்ந்த கலியமூர்த்தி, அருமாத்துபுரம் பழனி மற்றும் நிர்வாகிகள் ஆறுமுகம், முருகன், சரவணன், சங்கர், குமரன், ஐயப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் மீது அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலை வழக்கை சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்ற வலியுறுத்தி இருந்தேன். ஆனால் தற்போது புதுச்சேரியில் சில காலமாக ஆளுநர் மாளிகை, முதலமைச்சர் ரங்கசாமி வீடுகளுக்கு தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் வருகிறது. சட்டம் ஒழுங்கு சரியான முறையில் இல்லை. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து முறையிட உள்ளேன். புதுச்சேரியில் குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் என்கவுண்டர் மாதிரியான அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கூறினார். மே தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் பாட்டாளி தொழிற்சங்க தலைவர் ஜெயபாலன் தலைமையில் கொடியேற்றி மே தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் 140வது மே தின நிகழ்ச்சி புதுச்சேரி தலைமை பாட்டாளி தொழிற்சங்க தலைவர் ஜெயபாலன் தலைமையில் கொடியேற்றி மே தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் தலைவர் விநாயகமூர்த்தி, செயலாளர் திருநாவுக்கரசு, பொருளாளர் வாழ்முனி, ஒருங்கிணைப்பாளர் கோவிந்தராஜ், மாநில நிர்வாகி திருமலை, காந்திதாஸ், கதிரேசன், மாரிமுத்து மற்றும் துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள், துணை பொருளாளர்கள் மற்றும் கழக உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இதேபோல் கடலூர் சாலையில் உள்ள உழைப்பாளர்கள் சின்னம் அருகே புதுச்சேரி படைப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் மே தின முழக்கங்களோடு கொண்டாடப்பட்டது. மே தினத்தையொட்டி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா மண்டலம் 28 சார்பில் மே தினத்தையொட்டி துப்புரவு தொழிலாளர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி முதலியார்பேட்டையில் நடைபெற்றது. விழாவில் முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு 150க்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா மண்டலம் 28 தலைவர் ரொட்டேரியன் சுகுமாரன், செயலாளர் ரொட்டேரியன் சரவணன், பொருளாளர் ரொட்டேரியன் பரத்குமார், மண்டலம் 28 மண்டல செயலாளர் முத்துராஜலு, முன்னாள் தலைவர் பகுத்தறிவு சுரேஷ்குமார், மூத்தே, நவ்ரோஜ், கிருஷ்ணன், ஹேமச்சந்திரன், விஜயகுமார், பிரகாஷ், தக்ஷணாமூர்த்தி, நாராயணமூர்த்தி, ரொட்டேரியன் முருகன், ராணா, ரொட்டேரியன் அருணகிரி கலந்து கொண்டனர். காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தலைவர் குமார், செயலாளர் உத்திராடம், இணை செயலாளர் பிரகாஷ், பொருளாளர் சேகர், நிர்வாகிகள் ஆனந்து, அன்பழகன் ஆகியோர் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் துப்புரவு பணி செய்து கொண்டிருந்த மாரியம்மாள், ஜானகி, அம்சவல்லி மற்றும் கலாவதி ஆகிய துப்புரவு தொழிலாளர்களுக்கு மே தின வாழ்த்து கூறி அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்து இனிப்புகள் வழங்கி நன்றி தெரிவித்துள்ளனர். அரியாங்குப்பம் அருகில் அரசு நூலகம் கட்டும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதி அரியாங்குப்பம் பெரியார் சிலை டோபிகானா அருகில் மாநிலங்களவை பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 97,43,000 மதிப்பீட்டில் புதிய அரசு நூலக கட்டிடம் கட்ட திட்ட மதிப்பீடு செய்து அரியாங்குப்பம் கொம்பின் பஞ்சாயத்து மூலம் பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் மாநிலங்களவை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருமாத்துபுரம் மேம்பாலத்தில் பாதுகாப்பு இரும்பு வேலி அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கூட்டம் சார்பில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அரும்பாத்தபுரம் ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் 11,29,000 ரூபாய் மதிப்பீட்டில் வடக்கு பக்க சேவை சாலையில் உள்ள பழைய யூ வடிவ வடிகாலுடன் புதியதாக கட்டப்பட்ட யூ வடிவ வடிகாலை இணைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதேபோல் அதே பகுதியில் அரும்பாத்தபுரம் ரயில்வே மேம்பாலத்தில் விபத்து தடுப்பு பாதுகாப்புக்கு இரும்பு வேலி அமைப்பதற்கு சுமார் 38,60,000 மதிப்பீட்டில் ஒப்புதல் பெறப்பட்டு அந்த பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதிலும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உடன் தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர்கள் கண்ணன், ஜெகன், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில INTUC தலைவர் பாலாஜி தலைமையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மாநில INTUC சார்பில் மே தின நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில INTUC தலைவர் பாலாஜி தலைமையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மாநில INTUC சார்பில் மே தினம் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது.
மாநில INTUC தலைமை அலுவலகம், உழவர்கரை நகராட்சி, ஈட்டன் தொழிற்சாலை, பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை, PRTC பணிமனை, PDTC ஆகிய இடங்களில் மாநில தலைவர் கொடியேற்றி வைத்தனர். மேலும் புதுச்சேரி சாரம், கலைத்தீத்தால்குப்பம் ஆகிய இடங்களில் சுமை தூக்குவோர் நலசங்கம் பெயர் பலகை திறந்து வைத்து மேதின விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள வேல் பிஸ்கட்ஸ், ஃபர்ச்சூர் பெயிண்ட்ஸ், ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் சங்கங்களின் மாநில INTUC தொழிற்சங்கத்தின் சார்பில் கொடியேற்றி மேதின விழா நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தின் மாநில INTUC பொதுச் செயலாளர் கணேஷ்குமார் தலைமையில் ஜான்சன் டைல்ஸ், விநாயகா மிஷன் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி, பஞ்சாலைகள் ஆகிய இடங்களில் கொடியேற்றி மேதின விழா நடைபெற்றது. மேதின விழா நிகழ்ச்சியில் மாநில INTUC நிர்வாகிகள் சொக்கலிங்கம், நரசிங்கம், ஞானசேகரன், முத்துராமன், தமிழ்செல்வன், பன்னீர், சுந்தரேசன், ஜான்சன், தீனதயாளன், நாகலிங்கம், முத்து, கிருஷ்ணமூர்த்தி, வெற்றிவேல் குமார், பிரியண்ணா, சகாயராஜ், ஜெயகிருஷ்ணன், பாண்டியன், வேலு மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மாநில அனைத்திந்திய அஜித்குமார் தலைமை ரசிகர்கள் நற்பணி இயக்கம் சார்பில் நடிகர் அஜித்குமாரின் பிறந்தநாளை ஒட்டி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். நடிகர் அஜித்குமாரின் 54வது பிறந்தநாள் மே 1ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. சினிமா பிரபலங்கள் முதல் அரசியல் பிரபலங்கள் வரை பத்மபூஷன் விருது பெற்ற அஜித்குமாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் புதுவை மாநிலம் அனைத்திந்திய அஜித்குமார் தலைமை ரசிகர் நற்பணி இயக்கம் சார்பில் நடிகர் அஜித்குமாரின் பிறந்தநாள் ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த வருடம் அஜித்குமாரின் பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி போத்து சர்க்கிள் அஜித் பிறந்த நாளையொட்டி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கின்ற குப்புசாமி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கின்ற ரகுத்தமன் மற்றும் மாநில நிர்வாகி வேலு, மாநில துணை நிர்வாகி ஆனந்த், மாநில செயலாளர் விமல், மாநில இணை செயலாளர் கார்த்திக், செந்தில், மாநில பொருளாளர் சதீஷ், மாநில துணை பொருளாளர் சிவக்குழுந்து, சட்ட ஆலோசகர் பாஸ்கர், மாநில இளைஞரணி நிர்வாகி ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர். P4U நிறுவனம் சார்பில் 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் தோரணாயிரம் என்ற பெயரில் மக்களை விழிப்புணர்வுக்கு அழைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இயற்கையை நேசிக்கும் நவீன பாரம்பரியத்தின் முன்னோடியான P4U நிறுவனம் 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் தோரணாயிரம் என்ற பெயரில் மக்களை விழிப்புணர்வுக்கு அழைக்கும் நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளது. இந்நிகழ்வின் மூலம் விற்பனையாளரும் வாடிக்கையாளர் இடையிலான உறவை மஞ்சப்பை எனும் பாரம்பரிய பை மூலம் இணைப்பதை நோக்கம். இது எங்கள் கோரிக்கை அல்ல, இது எங்கள் கொள்கை என உறுதியாக தெரிவிக்கும் P4U நிறுவனம் நெகிழி பைகளை விட்டு பழமையான மஞ்சப்பையை தழுவோம் என உயரிய குறிக்கோளுடன் இவ்விழாவை முன்னெடுக்கிறது. P4U செயலி மண் சார்ந்த, மக்கள் சார்ந்த, விவசாயம் சார்ந்த தொன்மைகளை ஆவலுடன் உலகிற்கு எடுத்து செல்வதையே தனது பணி என கருதுகிறது. இதன் அடிப்படையில் நடைபெறும் தோரணாயிரம் நிகழ்வு மஞ்சப்பையின் மீள் பிரவேசத்தையும் பசுமை சூழலுக்கான சாதனையையும் உலகறிய செய்யும் சின்னமாக அமையும். மீண்டும் வேண்டும் மஞ்சப்பை, நெகிழியை விடு, நம் செயலியை தொடு என்ற அழைப்பை முன்வைக்கும் இந்நிகழ்விற்கு அனைத்து சூழலியல் நலனில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொதுமக்கள், வர்த்தகர்கள் மற்றும் சமூக நல இயக்கங்கள் வரவேற்கின்றன. இந்நிகழ்வின் தொடக்கமே எதிர்கால பரிணாமத்திற்கு முதல் அடியாக அமையும் என அமைப்பாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். வீராம்பட்டினம் MS சுப்புலட்சுமி நகரில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து வீராம்பட்டினம் கிராமத்தில் உள்ள MS சுப்புலட்சுமி நகரில் நீண்ட நெடு நாட்களாக சாலை வசதி இல்லாமல் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இதனை அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை மனு அளித்திருந்தனர். மனுவினை பரிசீலித்த சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி 2023-2024க்கான சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி 2ஆம் மற்றும் இறுதி தவணையிலிருந்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் ரூபாய் 4,81,140 செலவில் WBM சாலை அமைக்கும் பணிக்காக திட்ட மதிப்பீடு செய்து தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி NR காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுவை மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற மேதின விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் பங்கேற்று பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். புதுவை மாநில கட்டட தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கல்மேடுபேட் பகுதியில் மே தினத்தை முன்னிட்டு அகில இந்திய கூடுதல் செயலாளர் கீதா அம்மையார் ஆலோசனையின்படி ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் தலைமையில்
தலைவர் தீர்த்தமலை முன்னிலையில் கொடியேற்றும் விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. இதில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் மனோஜ் செல்வராஜ், தொனமனத்தம் MMC மனோகரன், கௌரவ தலைவர் கனகசபை, பொதுச் செயலாளர் ஆறுமுகம், பொருளாளர் பெரியான், துணைத் தலைவர்கள் அண்ணாதுரை, மாரிமுத்து, கூடுதல் செயலாளர்கள் ஏழுமலை, சுத்துக்கேணி ஆறுமுகம், தலைமை நிர்வாகிகள் சுகுமார், காவியன், சரளா, ஊர் பிரமுகர்கள் நாகமுத்து, ஜெகன், கரியபெருமாள், குமரன் கலந்து கொண்டனர். இதேபோல் ஏம்பலம் தொகுதி குடியிருப்பு பாளையம் சுப்பையா நகர் பகுதியில் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மே தினத்தை கொண்டாடும் விதமாக சாலைகளில் கதிர், அரிவாள், சுத்தி ஓவியங்களை வரைந்து சாலை ஓரங்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கொடி கம்பங்களை கட்டி, தோரணங்களை கட்டி, கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதி செயலாளர் பெருமாள் தலைமையில் தொகுதி துணை செயலாளர் பக்தவத்சலம், தொகுதி குழு உறுப்பினர்கள் லலின், சுமதி, பாலாஜி, நாராயணசாமி, இந்திய மாத தேசிய சம்மேளனம் மாநில துணைத் தலைவர் ஆனந்தவல்லி, அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தின் மாநில குழு உறுப்பினர் சசிதரன், கிருஷ்ணமூர்த்தி, பக்தவத்சலம், ராமமூர்த்தி, பலராமன், முருகன், அமல்ராஜ், AITUC மாட்டுவண்டி தொழிலாளர் சங்க பிரகாஷ், மாயவன் ஆகியோர் முன்னிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தோழர் மசலாமணி மேதின கொடியை ஏற்றி வைத்து மேதின கோஷங்களிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை தொகுதி செயலாளர் பெருமாள் செய்திருந்தார். புதுச்சேரி மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி சார்பில் சங்க செயற்குழு உறுப்பினர் செல்லதுரை தலைமையில் கொடியேற்றி வைத்து மே தின விழாவை கொண்டாடினர். புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி சார்பில் மே தின விழா புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள SCTC பேருந்து நிலைய வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. சங்க செயற்குழு உறுப்பினர் G. செல்லதுரை தலைமை தாங்கினார். இதில் புதுச்சேரி மதிமுக மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சங்க கொடி ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி மே தினத்தை கொண்டாடினார். உடன் மதிமுக முன்னாள் பொறுப்பு குழு தலைவர் கப்ரியேல், மதிமுக அவைத் தலைவர் செல்வராசு, துணை அமைப்பாளர்கள் கலைவாணன் மூர்த்தி, தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ, பொதுக்குழு உறுப்பினர் மாசிலாமணி, தொகுதி செயலாளர் சந்திரன், தொழிற்சங்க மாநில செயலாளர் வேதா வேணுகோபால், பாராளுமன்ற தொகுதி மாநில இணையதள அமைப்பாளர் கரிகாலன், நெல்லித்தோப்பு தொகுதி அவைத் தலைவர் செந்தில்குமார் தேவா ஆகியோர் கலந்து கொண்டனர். உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி பாட்டாளி தொழிற்சங்க பேரவை சார்பில் சேதராப்பட்டு பகுதியில் கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. மே தினத்தை முன்னிட்டு சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஈடேன் பவர் குவாலிட்டி பிரைவேட் லிமிடெட் வாயிலில் பாட்டாளி தொழிற்சங்க பேரவை சார்பாக உழைப்பாளர் தினத்தை ஒட்டி உழைப்பாளர்களின் வாழ்வை போற்றுகின்ற வகையில் கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு செயல் தலைவர் முருகையன் தலைமை தாங்கினார். தலைவர் கஜபதி முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் செயலாளர் நாராயணன், பொறுப்பாளர்கள் பூங்கோதை, மாணிக்கம், சிவபாலன், ஆனந்த செழியன் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தொழிலாளர் தினத்தை கொண்டாடினர். தொடர்ந்து தொழிலாளர்களின் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என்று இனிப்பு வழங்கி தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது. இதேபோல் சேதராப்பட்டு ஈடேன் எம்ப்ளாயீஸ் யூனியன் சார்பில் மே தின தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது. சங்க தலைவர் மோகன்தாஸ் தலைமை தாங்கினார். சங்க துணை பொருளாளர் சரசு தொழிற்சங்க கொடியை ஏற்றினார். தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு செயலாளரும் ஈடேன் எம்ப்ளாயீஸ் யூனியன் சங்க கௌரவ தலைவருமான ரமேஷ், AITUC தொழிற்சங்க துணைத் தலைவர் மோத்திலால், AITUC சங்க மாநில செயலாளர் சிவக்குமார், தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பாளர் வில்லாளன், முத்து ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு தொழிலாளர்களை வாழ்த்தி பேசினர். இந்நிகழ்ச்சியில் ஈடேன் எம்ப்ளாயீஸ் யூனியன் செயலாளர் பாஸ்கர், பொருளாளர் குமரவேல், துணைத் தலைவர் கார்த்திகேயன், துணை செயலாளர் வள்ளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.